கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இன்றைய தியான வசனம் பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான ஒரு வசனம் ஆகும். இது விசுவாசத்தில் முக்கியத்துவத்தையும் அது சோதனைக்குள்ளாகும் போது ஏற்படும் விளைவுகளையும் எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று நேரம் விரிவாக தியானிப்போம். அழிந்து போகிற பொன் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். பொன் உலகத்தில் மிக உயர்ந்த மதிப்புள்ள பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் அது அழிந்து போகக்கூடிய ஒன்று. அதை சுத்திகரிக்கவும் மாசற்றதாக மாற்றவும் அது தீயில் சோதிக்கப்படுகிறது. இங்கு விசுவாசம் பொன்னை விட மேலானதாக சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்பது தேவன் மீதான நம்பிக்கை மற்றும் அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் மனநிலை ஆகும். நமக்கு ஏற்படும் சோதனைகளை தீயில் சோதிக்கப்படுவது போல நமது விசுவாசத்தை சுத்திகரிக்கின்றன மற்றும் நம் விசுவாசத்தை இன்னும் வலிமை ஆக்குகின்றன. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்று சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. அப்பொழுது நம் விசுவாசத்தின் பலனாக நாம் தேவனிடமிருந்து புகழ், கனம், மகிமை ஆகியவற்றை பெறுவோம் என்று இந்த வசனத்தின் மூலம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவர்களுக்கு இறுதியில் தேவன் தம்முடைய மகிமையில் பங்களிக்கிறார். மனிதர்கள் செய்த சோதனைகள் ஒரு நாள் நிறைவுக்கு வரும். ஆனால் தேவனின் ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் மற்றும் சோதனைகள் நம் விசுவாசத்தை பரிசுத்தமாக்கவும் நம்மை நம்பிக்கையில் நிலைத்திருக்க தூண்டவும் செயல்படுகின்றன. நம் விசுவாசத்தின் பயனாக இறுதியில் தேவனின் மகிமையை அனுபவிக்கும் அதிகாரம் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைய தியான வசனம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்றும் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் வசனத்தில் மிக உறுதியாக கூறுகிறார். பக்தனாகிய யோபுவோ, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். சோதனைகளின் பின் நம் வாழ்க்கை வலிமையுடனும் இருக்கும் என்பதையே இங்கு
யோபுவின் சரித்திரத்தை வாசித்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று வெற்றி முழக்கமிடும் பவுலடிகளார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்றும் உறுதி அளிக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்றும் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தின் மூலம் நமக்கு வாக்களிக்கிறார். இதையெல்லாம் கேட்கும்போது சோதனையை நினைத்து பயமோ கலக்கமோ கொள்ள வேண்டாம். ஏனெனில் நம் ஆண்டவர் அன்பே உருவானவர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து அவர் எத்தனை அன்பானவர் என்பதை யோசிச்சு பாருங்களேன். இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 3. 1. நம்முடைய விசுவாசம் சோதனைக்குள்ளாகும் போது நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். 2. சோதனைகளை கடந்து செல்லும் போது தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை உணர்ந்து அவரால் பரிசுத்தமாகிறோம் என்ற விசுவாசத்துடன் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 3. நம் தேவன் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதால் அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் என்று பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், அவர் எனக்காக வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை பெறுவேன் என்றும் விசுவாச அறிக்கை இட வேண்டும். இந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அவர் நமக்கென்று வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.